ஹலோ வியூவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் கனவா மீன் வச்சு ஒரு சூப்பரான கிரேவி தான் பார்க்க போகிறோம். இந்த மீன் ஆங்கிலத்தில் ஸ்குவிட் ஃபிஷ்ன்னு சொல்லுவாங்க. இந்த மீன் நம்ம உடலோட ஒட்டுமொத்த ஆரோக்கியத்துக்குமே உதவக்கூடியது. குறிப்பாக இதய நோய்களுக்கு இது ஒரு நல்ல உணவு. இப்போது இந்த கனவா மீன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த கிரேவி ரெடி பண்ணுறதுக்கு ஒரு மசாலா அரைக்கணும். அதுக்கு 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு, 3ஐயும் நல்லா வறுத்துட்டு ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். 1/2 கிலோ கனவா மீனை நல்லா கட் பண்ணிவிட்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கோம். இப்போது ஒரு வடைச்சட்டியை அடுப்பில் வச்சு சட்டி காஞ்சதும் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் சோம்பு போடணும். சோம்பு நல்லா பொரிஞ்சதும் ஒரு பல்லாரி வெங்காயத்தை நறுக்கி இதில் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். இப்போது இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அதோட 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா கிளறி கொடுத்துட்டு இதில் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறணும். இதையும் நல்லா கிளறி கொடுத்துட்டு இதில் ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்து நல்லா கிளறி விட்டுறலாம். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், அதோட 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுறணும். இப்போது இதில் 2 தக்காளி பழத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். தக்காளி பழத்தை சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு இதோட ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் நாம் சேர்த்த தக்காளி பழத்தை நல்லா உடையிற அளவுக்கு இந்த மாதிரி கரண்டியாலேயே மசிச்சு விட்டுறணும். தக்காளி நல்லா மசிஞ்சு வெந்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த பேஸ்ட்டை இதில் கலந்து நல்லா கிளறி விட்டுறணும். மசாலா நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்க கனவா மீனை இதில் சேர்த்துக்கலாம். மீனை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி கிளறி கொடுத்துக்கலாம். மீனும் மசாலாவும் நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டுற அளவுக்கு பிரட்டிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே வெங்காயம் வதக்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்துருந்தோம். இப்போ அதை மைண்டில் வச்சுக்கிட்டு உப்பு சேர்த்துக்கணும். இதுக்கு ஒரு மூடி போட்டு 5 நிமிஷம் வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே வேக விட்டுறலாம். தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம். 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்ம தண்ணி சேர்க்காமலே அந்த மீனில் இருக்கக்கூடிய தண்ணியே இறங்கி இந்த மாதிரி ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கும். இந்த கனவா மீனை ரொம்ப நேரம் வேக வச்சோம் அப்படின்னா ரப்பர் மாதிரி ஆயிரும். அதனால் குறிப்பிட்ட நேரத்துக்கு வேக வச்சாலே போதும். அவ்வளோதான், கொத்தமல்லி தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், கனவா மீன் கிரேவி ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்டும் பண்ணிடுங்க. நீங்கள் இப்போ தான் என்னுடைய வீடியோஸை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம்.